வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே ஸ்பெசிஃபிக்காக அமெரிக்கா கொடுத்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இந்த தீர்ப்பு ட்ரம்ப்புக்கு எதிராக, ட்ரம்ப்புக்கு அதிகாரமே கிடையாதுன்னு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இதனால இந்தியா அமெரிக்கா வர்த்தகத்தில் என்ன விதமான மாற்றங்கள் வரும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக ஆய்வு செய்கிறோம். செகண்ட் காணொலி, ஃபர்ஸ்ட் காணொலி பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம், மறக்காமல் பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை பார்த்துருவோம். இந்தியா ட்ரம்ப் வரத்துக்கு முன்னாடி MFN ஸ்டேட்டஸ், அதாவது மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி நேஷன், நட்பு நாடுகின்ற ஸ்டேட்டஸில் சராசரியாக 3% அப்படின்ற அளவுக்கான வரி அப்படின்றது இறக்குமதி வரி அவங்க விதிச்சிருந்தாங்க. நாமோ 10% ஆரம்பித்து கிட்டத்தட்ட 140% வரைக்கும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட வாகனங்களுக்கு 140% வரைக்கும் நம்ம வரி விதிச்சுக்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு ட்ரம்ப் வந்த பிறகு இந்த வரி விதிப்பு ரெசிப்ரோக்கல் டாரிஃப், இந்தியா அளவுக்கு அதிகமாக வரி விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 3%லேருந்து ட்ரம்ப் 25% ஆக்குனார். அதன் பிறகு நீங்கள் ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குறீங்கன்னு சொல்லி அதுக்கு அபராதமாக இன்னொரு 25% விதிச்சார். ஸோ 50% டாரிஃபில் நம்ம போயிட்டு இருந்தோம். பெருமளவுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. குறிப்பாக பின்னலாடை, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் மற்றும் லெதர் எக்ஸ்போர்ட்ஸில் நமக்கு ஒரு அடியை வாங்கணும். அதன் பிறகு இந்தியா அசராம நின்று பேச்சுவார்த்தை நடத்தி 50%லேருந்து இதை 18% கொண்டு வந்தாங்க. நான் இதை பற்றி ஏற்கனவே அனலைஸ் பண்ணி துல்லியமாக சொல்லியிருந்தோம். இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்றது 10லேருந்து 15%க்குள்ள, 15-20% மேலே போச்சுன்னா அது அமெரிக்காவுக்கு வெற்றி. இது இடைப்பட்ட இடத்துல தான் முடியும்னு சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 18%ல் முடிஞ்சுது. இப்போது February 6க்கு பிறகு, அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டருக்கு பிறகு நம்ம இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோர்ட்டோட தீர்ப்பு படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதாவது இந்த அதிபருக்கு இந்த வரி விதிப்புக்கான அதிகாரமே கிடையாது. இது காங்கிரஸ் அப்ரூவல் இல்லாமல் பண்ண முடியாது. அவசர கால சட்டத்தை நீங்கள் இயல்பு நிலை சட்டத்துக்கு எதிராக பயன்படுத்த முடியாது. அமெரிக்காவுடைய அரசியல் சாசனத்தின்படி இதற்கான அதிகாரம் அதிபருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நெத்தியடி தீர்ப்பு அவங்களோட சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு. அவங்களுடைய தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதியரசர் ராபர்ட் அவர்களே இதை பற்றி ஆதரவாக இந்த ட்ரம்ப்புக்கு டாரிஃபுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு பிறகு அடுத்த நாள் காலை ட்ரம்ப் 10% குளோபல் டாரிஃப், எல்லா நாடுகளுக்கும் 10% நான் வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 150 நாட்கள் 10%, அதாவது 15% வரைக்கும் 150 நாட்கள் வரி விதிக்கிறதுக்கான அதிகாரம் அமெரிக்க அதிபருக்கு இருக்கு. அந்த சட்டத்தை பயன்படுத்தி 10% வரி விதிக்கிறார். ஸோ இந்தியாவுக்கு இப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் டியூட்டி MFN சொல்லக்கூடிய, அதாவது ட்ரம்ப்போடைய இந்த தீர்ப்பெல்லாம், இந்த அதிரடிலாம் செல்லாதுன்னு தீர்ப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3% டியூட்டி ப்ளஸ் இப்போ டெம்பரரியாக விதிச்சிருக்கக்கூடிய 10% டியூட்டி, இது செக்ஷன் 132 கீழே. ஸோ 13% டியூட்டி அப்படின்றது இப்போ நமக்கு இருக்குது. இதை தவிர ஸ்டீல், அலுமினியம், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கு அவங்க செக்ஷன் 232 பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதில் 50% வரைக்குமான வரி அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய காலத்தில் அவங்க இதுக்கு முன்னாடி சைனாவுக்கு 301 செக்ஷன் 301 பயன்படுத்தி ஒரு வரியை விதிச்சிருந்தாங்க. 301 அப்படின்றது அமெரிக்காவுடைய தொழில்நுட்பத்தை, அவங்களுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை காப்பி அடித்து நாம் ஒரு பொருளை சீப்பாக பண்ணி அதை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சைனா நிறுவனங்கள் ஐஃபோன் அப்படியே காப்பி அடித்து சீன நிறுவனங்கள் அதுக்கு ஈக்குவலாக ஒரே பேரை வச்சு அதை மார்க்கெட்டில் விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு அவங்க தனியாக போட்டாங்க. இந்தியாவுக்கு மேலே அந்த மாதிரியான பொருட்கள் இந்தியா காப்பி அடித்து ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணி இந்த வரி விதிப்பை இந்தியா மேலே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்தியா மேலே இல்லை, உலக நாடுகள் எல்லாத்து மேலேயுமே. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நத்திங் சேஞ்சஸ் ஆன் இந்தியாஸ் ட்ரேட் டீல், இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது பெரிய லெவலில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு பார்த்துட்டு, அதே மாதிரி இந்த இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தத்தில் போடப்பட்ட அந்த 18% வரியை உடனடியாக எதுவும் பெரிய லெவலில் மாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய ஆயில் கண்டிஷன் அப்படின்றது இந்தியாவுக்கு ஃபேவரபுளாக முடிஞ்சிருக்கு. ஏன்னா இந்தியாவுடைய கமிட்மெண்ட், இது வரைக்கும் இந்திய அரசாங்கம் இதை ஓப்பனாக சொல்லலை. ரஷ்யாகிட்டேருந்து நம்ம ஆயில் வாங்க நிறுத்துறோன்றது எங்கேயுமே நம்ம சொல்லலை. பட் அந்த ஆயில் வாங்கக்கூடிய சதவீதம் அப்படின்றது கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். 2 காரணங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த ஆயிலோட டிஸ்கவுண்ட் ரஷ்யா கொடுத்துட்டு இருந்தது இப்போ வெறும் $2 மட்டும்தான். ஒரு காலத்தில் இது கிட்டத்தட்ட $15 இருந்துச்சு. ஸோ $2க்கு நிகரான அந்த டிஸ்கவுண்ட்டை வேறு சில நாடுகள் ஆஃபர் பண்ணும்போது மார்க்கெட்டில் அவங்ககிட்டேருந்து வாங்குறது உசிதமாக இருக்கும்.
வெனிசுலா கிட்ட இருந்தோம் நம்ம அதிகமாக ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த வகையான க்ரூட் அப்படின்றது இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஹை சல்ஃபர் உள்ள க்ரூடு, அந்த சல்ஃபர் ஹையாக இருக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெயில இருந்து தான் பிட்டுமென், அதாவது ரோடு போடக்கூடிய தாரை நம்ம எடுப்போம். இந்தியா இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் சாலை கட்டமைப்பில் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த க்ரூட் ஆயிலை வாங்கும்போது நமக்கு தேவையான தாரும் அதில் கிடைக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸையும் நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி தேவையில்லாமல் அமெரிக்கா எதிர்ப்பையும் நம்ம சம்பாதிக்கிற இல்லை அப்படின்ற ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்குது. அதனால தான் இப்போ ரிலையன்ஸ் போன்ற பல நிறுவனங்கள் வெனிசுலாவிலேருந்து ஆயில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு ஸ்ட்ரக்சரலாக இனி ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய்க்கு அமெரிக்கா வரி விதிக்க முடியாது. அதிபருக்கு அந்த அதிகாரமே இல்லை அப்படின்றத அவங்க கோர்ட் சொல்லிருச்சு. ஸோ இனி இந்தியா நினச்சா ஈரானை தவிர எந்த நாடுகள் கிட்ட இருந்தும் நமக்கு தேவையான கச்சா எண்ணெய் யார் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்களோ, ஏன்னா இந்தியா உலகத்தோடைய 2வது மிகப்பெரிய கஸ்டமர் கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும், நமக்கு அந்த வால்யூமை டிமாண்ட் பண்ணக்கூடிய அந்த டிஸ்கவுண்ட்டை டிமாண்ட் பண்ணக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம வாங்க முடியும். ஸோ ரஷ்யன் ஆயில் பிரச்சனை அப்படின்றது இதை வேறு விதங்களில் அமெரிக்கா எதிர்க்கலாம். இந்தியா கொடுக்க வேண்டிய தொழில்நுட்பத்தையோ இல்லை இன்ஜின்ஸையோ இல்லை H1B வீசாலையோ கை வைக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். பட் அவங்களால வரி விதிக்க முடியாது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ செக்டர் வைஸாக பார்ப்போம். செக்டர் வைஸாக பார்க்கும் பொழுது 18% இந்த கோர்ட் தீர்ப்பு மூலியமா இந்த வரி அப்படின்றது 13% வந்திருக்கு. 3% தான் கோர்ட் சொன்னாங்க. அதாவது கோர்ட் 3% சொல்ல, 3% தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேட்டு. பட் இப்போ ட்ரம்ப் எல்லா நாடுகளுக்கும் 10% அடுத்த 150 நாட்களுக்கு வரி விதிக்கும் போது இப்போ 13% இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மொபைல் ஃபோன் மற்றும் மருந்து பொருட்கள் இதுக்கு 0 டேரிஃப் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கல் ஆர்டர் 10% ட்ரம்ப் சொன்னால் கூட இந்த இடங்களில் அவங்க சலுகைகள் கொடுப்பாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு தேவையான ஐஃபோன்ஸை நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல், அலுமினியம், ஆட்டோ இது 3மே செக்ஷன் 232 நேஷனல் செக்யூரிட்டி கீழே, தேசிய பாதுகாப்பு கீழே வர்றதுனால அந்த இடத்துல செக்ஷன் 232ல் 50% வரி விதிப்பு இருந்தது. இப்போ 10% கூட சேர்த்து 60%ஆக மாறப்போகுது. ஸோ ஆட்டோமொபைல், அலுமினியம், ஸ்டீல் இங்கேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடியது இன்னொரு 10% இறக்குமதி வரியை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல இருக்குது. ஆனால் எக்கனாமிக் ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் 3% 26% போய், அதன் பிறகு 10% போய், பிறகு 50% ஆகி 50% இப்போ MFN + 10% 13% வரும்பொழுது ஏற்றுமதியாளர்கள் திக்கி திணறி போவாங்க. ஏன்னா நாளைக்கு திரும்பவும் இவர் மாற்றிட்டாரு, வரியை மாற்றிட்டாரு, ஏற்றிட்டாரு, இறக்கிட்டாருன்னா பொருட்கள் தேங்கக்கூடிய நிலையோ இல்லை ஆர்டர் ரத்தாகக்கூடிய நிலைமையோ வரலாம். ஸோ இது ஒரு நல்லதுன்னு நம்ம பார்த்தா கூட எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு இது ஒரு பெரிய ஒரு தலைவலி. இது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உலகத்திலேயே யாருமே எந்த ஏற்றுமதியாளரும் சந்திச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அமெரிக்கா 0% ஆக்கினாலும் சரி, ட்ரம்ப் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இன்னும் வரக்கூடிய அமெரிக்காவை மட்டும் நம்ம மார்க்கெட்டாக நம்பி இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பல ஊடகங்களில் இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு ஏர்லி செலிப்ரேஷன். நாளைக்கு அவங்களுடைய சட்டத்திட்டங்களை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பேக் த டோர் டாக்ஸ் நிறையா நடக்கும், காம்ப்ரமைசஸ் நிறையா நடக்கும். ஸோ இதை செலிப்ரேட் பண்ணக்கூடாது. ஏதோ தற்காலிகமாக இது ஒரு இதுவாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அமெரிக்கா இல்லாத மிச்ச நாடுகளுடைய மார்க்கெட், ஐரோப்பிய யூனியனாக இருக்கட்டும், இல்லை மிடில் ஈஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், இல்லை தென்னாசிய நாடுகளாக இருக்கட்டும், இல்லை ரஷ்யாவாக இருக்கட்டும், இந்த இடத்துல நம்ம அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 10% குளோபல் டேரிஃப்ன்றது இப்போ 18% விட கம்மி. ஸோ நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஆனால் அந்த அட்வான்டேஜ் இந்த காலாண்டுலேயே நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருட்கள் இந்த இதில் போகும். இப்போ இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது இப்போ கையில் இருக்கக்கூடிய இன்வென்ட்ரி, இந்த உற்பத்தி செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த 50% டேரிஃபுக்கு கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான் எடுத்தது. ஸோ அதனோட அளவு அப்படின்றது நிச்சயமாக கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா யூஎஸோட இந்த ட்ரேட் டீல் மற்றும் இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்க இந்த கூத்து எல்லாமே சிறு குறு நிறுவனங்களில் பெருமளவுக்கு பாதிக்கும். ஏன்னா அவங்களால பொருட்களை தேக்கி வைக்க முடியாது, உற்பத்தி செய்து வைக்க முடியாது. பெரிய நிறுவனங்கள் இதை ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ டேரிஃப் கம்மியாக இருக்குது, டக்குன்னு ஒரு 10 கண்டெய்னர் அனுப்பிச்சி விட்டுருங்கன்ட்டு. சிறு நிறுவனங்கள் அதை பண்ண முடியாது. மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதை பண்ண முடியாது. ஆனால் இந்தியாவுடைய அடித்தளமே, நம்மளுடைய பொருளாதாரமே இந்த சிறு குறு நிறுவனங்களை வச்சு தான் அப்படின்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேரிஃபை நீ ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்கின அப்படின்னு சொல்கிறது,
அதன் பிறகு நீ எங்கிட்ட இருந்து F-35 வாங்கலை, அதுக்காக நான் வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்கிறது. இல்லை உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர் எனக்கு பிடிக்கல, ஏதாவது இவர் எதை வேணால் சொல்லுவார். மேக்ரோனுக்கு வந்து 200% வரி, இவர் வந்து எங்கிட்ட சரியாக பேசலை, இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பவர்ஸ் இனிமேல் வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க அதிபர்கிட்டருந்து. இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலக நாடுகள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப். ஏன்னா இப்போ ட்ரம்ப் கடிக்கணும்னு நினச்சா கூட அந்த காயத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பல் இன்னைக்கு இல்லை, அதை வந்து இவங்க சுப்ரீம் கோர்ட் பிடுங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபாரின் பாலிசி இல்லை எக்கனாமிக் பாலிசியில் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை அடுத்தடுத்த நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியே ஆகணும். எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஒரு அடிப்படை தவறு என்னென்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்ட பிறகு நம்ம ஏற்றுமதி அதிகரிக்கணும். கண்டிப்பாக கிடையாது. ஏற்றுமதி அதிகரிக்கணும் அப்படின்றது அந்த வரி விகிதத்தில் உங்களுக்கு ஒரு சில டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் கிடைச்சாலும் 3 முக்கியமான விஷயங்கள். மேன், மணி அண்ட் மிஷின் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு மேன் பவர், அது இந்தியாவில் இருக்கா? இருக்குது. ஆனால் குவாலிஃபைடு ஸ்கில் ஒர்க்கர்ஸோட தேவை இருக்குது. ஆனால் இன்றைக்குமே நம்மக்கிட்ட குவாலிஃபைடான இன்ஜினியர்ஸ் அப்படின்றவங்க இல்லை. இது நிதர்சனமான உண்மை. பல பேர் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தொழில் நிறுவனங்கள் பேசும்போது 100 பேர் 200 பேர் எடுக்கணும்னு பார்க்குறோம், இன்ஜினியரிங் காலேஜில் அதுக்கு தரமான இன்ஜினியர்ஸ் நம்மகிட்ட கிடைக்கலன்ட்டு. அடுத்தது மிஷின். நம்ம இன்றைக்கும் கணிசமான அளவுக்கு ஹெவி மிஷினரிஸை நம்ம வந்து சைனாலேருந்து தான் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். தவறு எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் நம்மளே உற்பத்தி செய்ய முடியாது. 3வது மணி. இந்த மணின்ற இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக 8%, 7 to 8% அப்படின்றது மினிமம். ஒரு பேங்க் லோனுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த காஸ்ட்டு ஒரு பக்கம் நமக்கு வந்து அது கிரெடிட்டுக்கு இவ்வளோ நிதி உதவி கடன் வழங்குறதுக்கு அரசாங்கம் நபார்டு மூலியமாவோ இல்லை டிஏஐசி மூலியமாவோ இல்லை இண்டஸ்ட்ரியல் பாடிஸ் மூலியமாவோ இல்லை பேங்க் மூலியமாவோ கொடுத்தாலும் எத்தனை பேரால் அதை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறின்றது எழுது. ஏன்னா பேங்கிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே யாருக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கோ அவங்களால மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இன்றைக்குமே இருக்குது. அதை மறக்க முடியாது. இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லேண்டு காஸ்ட். இப்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிளாக் மணி, இது எல்லாமே நீங்கள் பணமாக இன்றைக்கி டிமானிட்டேஷனுக்கு அப்புறம் யாருமே பெரிய ஆளுக்கள் யாருமே பார்த்தீங்கன்னா வண்டியாக பணம் வச்சுக்கிறது கிடையாது. இங்கே அங்கே நிலம் வாங்கி போடுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதுவும் நீங்கள் கொங்கு மண்டலம் சைடெல்லாம் வந்தீங்க அப்படின்னா தரிசாக இருக்கக்கூடிய நிலம் உங்கள் ஏரியாவில் ஒரு தரிசு நிலத்துக்கு, அதாவது விவசாயமே செய்ய முடியாத ஒரு தரிசு நிலத்துக்கு, தண்ணீர் இல்லாத நிலத்துக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ போகுதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் உங்கள் ஏரியா போட்டு கமெண்ட்டில் போடுங்க. மிச்சவங்க அதை படிங்க. லேண்டு காஸ்ட்டு இந்த அளவுக்கு அதிகமாகி, அதே மாதிரி மின்சாரத்தோடைய கட்டணமும் அதிகமாகி, நிறுவனங்களுக்கு உண்டான வரி விதிப்பு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் போன்ற விஷயமும் அதிகமாச்சுன்னா நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பேரளவுக்கு தான் இருக்குமே தவிர அதனால் உண்மையான பயனை நம்ம வந்து பொருளாதாரத்தாலும் இல்லை தனிநபராலையும் அனுபவிக்க முடியாது. நீங்கள் சைனாவாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய நாடுகளில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரீ காஸ்ட்டில் அவங்க கொடுக்குறாங்க. பவர் பார்த்தீங்கன்னா சோலார் ரினியூவபிளை பயன்படுத்தி அதற்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் கொடுக்குறாங்க. இப்போ சோலார் ரினியூவபிள்ஸில் நம்ம ஓரளவுக்கு இருக்கிறோம். இப்போது என்னுடைய நண்பர்கள் பொள்ளாச்சியில் இருக்கவங்க என்கிட்ட ஷேர் பண்ணது, அவங்க காயர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. ஸோ காயர் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய பையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். சைனா மற்றும் ஐரோப்பா. இப்போ ஐரோப்பா மார்க்கெட் அடி வாங்கினதுனால சைனாக்காரன் என்ன விலைக்கு அவன் சொல்கிறானோ, ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் அவன் இந்தியாவில் வச்சிருக்கிறான். ஸோ இங்கே தேக்குதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காயர் இண்டஸ்ட்ரிக்கு தேவையானது மின்சாரம். இப்போது 1 கிலோவாட்டுக்கு இவ்வளோ நீங்கள் கட்டணும்னு ஒரு டெபாசிட் இருக்குது. இப்போ அந்த மின்சாரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ இல்லையோ அந்த மினிமம் சார்ஜஸை நீங்கள் கட்டி ஆகணும். ப்ளஸ் அந்த டெபாசிட்டை நீங்கள் கட்டி ஆகணும். அந்த டெபாசிட் திரும்ப வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் வாங்கினது கிடையாது. திரும்ப ரீஃபண்ட்லாம் பெரிய அளவு கிடச்சது கிடையாது. அப்போது காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் அதிகமாகும் போது நம்மளுடைய காம்படிட்டிவ்னஸ் அப்படின்றது கம்மியாகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய சுப்ரீம் கோர்ட் ரூலிங் அப்படின்றது இன்னைக்கு இந்த டெம்பரரியாக இந்த எம்எஃப்எனை கொண்டு வந்திருந்தாலும் ட்ரம்ப்பு இதற்கான அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. பட் இதை பைபாஸ் பண்ணி ஒன்று இந்த ஐஇஇபிஏன்னு சொல்லக்கூடிய இந்த அவசரகால சட்டத்தில் திருத்த மசோதா தாக்கல் செஞ்சு சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்டை எதை பேஸ் பண்ணி உள்ளே கொண்டு வராங்களோ அதை வந்து வீழ்த்துறது. 2வது புதுசாக ஒரு பாடியை உருவாக்கி அதற்கு உண்டான பவரை நேரடியாக பிரதமருக்கு, அதாவது அதிபருக்கு கீழே வைக்க வேண்டியது. அதுவுமே அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் திரும்ப சேலஞ்ச் ஆகும். பட் அதுக்கு ஒரு 6 to 8 மாதம் டைம் ஆகும். 3வது எடுத்திங்கன்னா அவங்க காங்கிரஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ட்ட ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பேசி அதன் பிறகு இந்த சட்டத்தை அப்ரூவ் பண்ணுறது, இவர் போட்டது செல்லும் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணுறது. ஆனாலும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததுபடி இந்த சட்டப்படி
அமெரிக்க அதிபருக்கு பவர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்க அதிபருக்கு பவர் வர மாதிரி ஒரு புது சட்டத்தை கொண்டு வருது. இது எல்லாத்துக்குமே பெரிய லெவலில் அப்ரூவ் தேவை. ரெண்டாவது ஒரு ஃப்ளெக்சிபிளான பாலிடிக்ஸ் தேவை. இது ரெண்டுமே ட்ரம்ப் கிட்ட கிடையாது. ஸோ இப்போ அவர் ஒரு டீல் வச்சு தான் இதெல்லாம் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஒரு அன்சர்டனான, இப்போ எல்லா ஊடகங்களும் இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு தருணம் கிடையாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இது எப்போ எப்படி மாறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அமெரிக்கா இல்லாத ஒரு வர்த்தகத்தையும் வாழ்க்கையும் உலகம் எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்குதோ அந்த இடத்துல நம்ம ஒரு வல்லரசாகவும் அமைதியை நோக்கி திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த இடத்துல இதோட முடிய போகிறது கிடையாது. ட்ரம்ப் எடுத்துக்கக்கூடிய அடுத்தடுத்த முடிவுகள், வெனிசுலா அதிபரை தூக்கிட்டு வர்றது, இங்கே ஈரானுக்கு போருக்கு போகிறது, நம்மளுடைய அன்பர்களே பல பேர் சொன்னது ஈரான் மேலே போர் தொடுக்கிறத அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே விரும்பலை. ஸோ அதிபருக்கான அதிகாரத்தை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த இதை நோக்கி 74 வரைக்கும் ஒரு ட்ராஜெக்டரியில் அவங்க போயிட்டு இருந்தாங்க. 74க்கு பிறகு அதிபருக்கான அதிகார குவிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதை மீண்டும் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஐரோப்பிய யூனியனில் எப்படி ஒரு முடிவெடுக்காமல் சிறறாங்களோ அதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு அமெரிக்கா போகலாம். அதுவும் நல்லதில்லை. ஸோ இது ரெண்டுத்துக்கும் எப்படி போகுது அப்படின்றத இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.